வெயிட்டிங் லிஸ்ட் ஆளுங்களெல்லாம் உள்ள கூட்டு வந்து ஒரே போடா போடுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. மாயாவோட வின்டேஜ் சாங் டார்ச்சர பைபாஸ் பண்ணி 21 பேரையும் அட் அ டைம் ஸ்டேஜ்ல உட்கார வச்சு, கண்டஸ்டன்ட்ட ரோஸ்ட் பண்ண வச்சதெல்லாம் ஷோவோட பீக்குன்னே சொல்லலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சாட் வித் ஹரிணி. இன்னைக்கு எபிசோட்ல என்னலாம் ஆச்சுன்னு டீட்டெயிலா சொல்றேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் மாயாவோட என்ட்ரி பத்தி நான் பேச போறதே கிடையாது. டெய்லி வின்டேஜ் சாங்கா பாடி ரொம்ப போர் அடிக்கிறாங்க. சரி, ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. மொத்த வெயிட்டிங் லிஸ்ட்டு அதாங்க 21 பேரு. அந்த 20 பேரையும் ஒண்ணா கூப்ட்டு அட் அ டைம் ஸ்டேஜ்ல உட்கார வச்சுட்டாங்க. அவங்கள பார்த்துட்டு, "என்னடா இத்தன பேர ஹோல்ல போட்டு வச்சிருக்கோமே!" அப்படின்னு ஜட்ஜஸ்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த 21 பேர்ல இருந்து 10 பேர மட்டும் தான் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்ட்க்கு அனுப்ப போறோம் அப்படின்னு எபிசோட் ஸ்டார்ட்டிங்லயே சொல்ட்டாங்க. வந்ததும் வராதமா 21 பேர் கையிலயும் ஃபார்ம குடுத்து ஃபில் பண்ணுங்கடா. அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நீங்க பதில் புதுசா சொல்லியிருக்கணும். ஏற்கனவே அரைச்ச மாவ அரைச்சிருக்க கூடாது அப்படின்னு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் போட்டாங்க. இங்க இருக்கிற மத்த கண்டஸ்டன்ட் அந்த பெர்சன கொஸ்டின் பண்ணணும். அதுவும் டைம்க்குள்ள இவங்க பதில் சொல்லியிருக்கணும். அப்படி சொன்னா ஓரமா போய் உட்கார வச்சுருவாங்க. அப்படி ஃபர்ஸ்ட்டு வந்தது ட்வின்ஸ் தாங்க. அவங்க அந்த ஃபார்ம்ல எழுதினத வச்சே மத்த கண்டஸ்டன்ட்லாம் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சாங்க. "ட்வின்ஸா இருக்கிறீங்க ஓகே. பட் இண்டிவிஜுவலா வீட்டுக்குள்ள போனா என்ன பண்ணுவீங்க?" அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்க 2 பேராலயும் சரியா பதில் சொல்லவே முடியல. அடுத்ததா கரிஷ்மா. ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னத வச்சு, மத்த கண்டஸ்டன்ட் கேட்டாங்க பாருங்க கேள்வி. ரவுண்டு கட்டி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இந்த கரிஷ்மா பொண்ணு அசரவே இல்லங்க. அவங்க கிட்ட பேசி யாராலயும் வின் பண்ணவே முடியாது போல. மூச்ச புடிச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்தாங்க. "இங்க யார் உனக்கு ஃப்ரெண்டு?" அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரா, அவர்கிட்ட "அது எதுக்கு உனக்கு? நீ உட்கார்ப்பா" அப்படின்னு சொல்லி அவர ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டாங்க. செம்மையா பேசி மத்தவங்களோட ஜோலிய முடிச்சு விட்டாங்கன்னே சொல்லலாம். அடுத்ததா மணிவண்ணன். அவரு ஒரு காமெடி பீஸ். நான் அரவிந்த் கிட்ட கண்டஸ்டன்ட் பதில் சொல்றதுக்குள்ள அரவிந்துக்கு போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. எல்லாமே சும்மா ரவுண்டு கட்டி அரவிந்த் கிட்ட கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பட் அரவிந்த் செம்மையா தான் ஹேண்டில் பண்ணாரு. அடுத்ததா திருநங்கை தான் வந்தாங்க. ஆனா அவங்களால கேட்கிற கொஸ்டின்க்கு எதுக்குமே பதில் சொல்ல முடியல. ரொம்பவே திணறிட்டாங்க. ஆக்சுவலி மணிவண்ணன் திணற வச்சுட்டாருன்னே சொல்லலாம். அப்புறம் ஹைட்டு கார்த்தி தாங்க வந்தாரு. அவரு பேசினதெல்லாம் வச்சு மாயாவுக்கு ரொம்பவே பெர்சனலா புடிச்சு போயிடுச்சு. அவரு பேசும்போதெல்லாம் ஆஹா! ஓஹோன்னு ரொம்ப ஹைப் குடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு வேள முன்னாடியே இவர செலக்ட் பண்ணிட்டாங்களோ என்னமோ! நெக்ஸ்ட் திருட்டுக்கொட்ட பிரியங்கா தான் வந்தாங்க. கேட்ட கொஸ்டின்க்குலாம் பதில் சொல்லாம ஓவரா ஆட்டிட்யூட் காட்டிட்டு உட்காந்துட்டுலாம் பதில் சொல்லிட்டு இருந்தாங்களா, அத பார்த்துட்டு இருந்த நம்ம கடலமுத்து ஹாரி ப்ரோ செம்ம டென்ஷன் ஆயிட்டாப்ல. "ஃபர்ஸ்ட்டு மரியாதையா பதில் சொல்ல கத்துக்கோங்க" அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டாரு. அடுத்ததா சவுண்ட் பார்ட்டி அபிநயா. ஸோ இவங்க வந்ததுமே 20 வயசு கிட்டு வின் பண்ணதா சரித்திரமே இல்ல. நான் கண்டிப்பா இத நான் சேஞ்ச் பண்ணுவேன். நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்னு கெத்தா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மத்த கண்டஸ்டன்ட்லாம் பங்கமா கலாய்ச்சு விட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு 20 வயசு கிட்டுன்னு சொல்லாதம்மா. 20 வயசு பொண்ணும்மா நீனு. கிட்டெல்லாம் கிடையாது. சவுண்ட் பார்ட்டின்னு சொல்றியே. ஆனா நீ ஒரு சைலன்ட்டான பார்ட்டி. இதுவரைக்கும் நீ சவுண்டா பேசி நாங்க பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம குயின் ஆஃப் டிரைவர் அக்கா, ஃபெரோஸ் கான், ஜார்ஜ்ன்னு எல்லாம் வரிசையா வந்தாங்க. ஆனா இவங்களெல்லாம் விட ஆயிஷா வந்தாங்க. அவங்களோட பேச்சு கேட்கணுமே. இவங்களோட நிக்நேம் என்ன தெரியுமா? த டைட்டில் வின்னராம். அத அவங்களே சொல்லிக்கிட்டாங்க. யாரு பின்னாடியும் சொம்பு தூக்க மாட்டாங்களாம். யாரு பின்னாடியும் போயிட்டு புரணி பேச மாட்டாங்களாம். இப்படிலாம் அவங்களே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எம்மா இந்த பிக் பாஸ் ஷோவே புரணி பேசுறது, சொம்பு தூக்குறது, சண்டை போடுறதுன்னு எல்லாமே பண்ணணும். ஆனா இத விட்டுட்டு நீ இப்படி சொல்றியேம்மா, உன்ன எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. இத கேட்ட மத்த கண்டஸ்டன்ட் கொந்தளிச்சு கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ரைட், லெஃப்ட்ன்னு எல்லா சைடும் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இவங்களும் விடாம பதில் சொல்லியும், "உங்க பதில்ல எனர்ஜி பத்தலமா?" அப்படின்னு ஜட்ஜஸ் சொல்ட்டாங்க. அடுத்ததா புகழேந்தி. தமிழே தெர்ல அந்த பையனுக்கு. "அப்புறம் ஏன்பா இங்க வந்த? தெலுங்கு, கன்னடம்ன்னு அங்க போ வேண்டியது தானே?" அப்படின்னு கண்டஸ்டன்ட் ஃபுல்லா கேள்வி மேல கேள்வி கேட்டு அந்த பையன டார்ச்சர் பண்ட்டாங்க. அடுத்ததா சந்திரமதி, ஷாம்ஷி, சரண்யா, டோனி ஜேன்னு வரிசையா வர ஆரம்பிச்சாங்க. ஆனா இதுலயும் சுகுமாரன் இருக்காரு பாருங்க. ஐய்யயோ! கண்டஸ்டன்ட்லாம் மாதிரி மொய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. சல சலன்னு கொஸ்டின்ஸ்க்கு மேல கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சாங்க. எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இந்த வெயிட்டிங் லிஸ்ட்லலாம் இருந்த கண்டஸ்டன்ட்ட வச்சே எபிசோட சிறப்பா பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி ஜட்ஜஸ், ஹோஸ்ட்ன்னு யாருக்கும் பெருசா வேலையே இல்ல இன்னைக்கு. எல்லாரும் பேசி முடிச்சதுக்கப்புறம், ஜட்ஜஸோட கால்குலேஷன்ஸ், டிசிஷன் எல்லாமே மாறி போச்சு. ஏன்னா, ஸ்டார்ட்டிங்ல 21 பேர்ல 10 பேர தான் செலக்ட் பண்ண போறோம்னு சொன்னாங்க. இப்போ 5 பேர மட்டும் தான் செலக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு குண்ட தூக்கி போட்டாங்க.
அதுக்காக 4 பேரா வச்சு ஆளுங்கள தூக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா, இதுல ஐஷு போகும்போது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருந்துச்சு. ஐஷு இந்த டைம் மட்டும் தான் நல்லா பேசல. ஸோ, நான் போக ரெடியா இருக்கேன் அப்படின்னு அவங்களே ஸ்போர்ட்டிவா சொன்ன விதம் ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. ஆக மொத்தம் 10 பேர செலக்ட் பண்ணி, உங்கள்ல 5 பேரு போக போறீங்க. யார் மேல லைட் எரியுதோ அவங்க அவுட் அப்படின்னு சொல்ட்டாங்க. இருந்த 10 பேருக்கும் சும்மா அள்ள விட்டுருச்சு. கடைசில பார்த்தா 10 பேருமே செலக்ட் ஆயிட்டாங்க. அது மாயாவோட பிராங்க். ஸோ 21 பேர்லருந்து 10 பேர் அடுத்த ரவுண்டுக்கு போறாங்க. இன்னும் என்னலாம் நடக்க போது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளைக்காவது ஜட்ஜஸ், ஹோஸ்ட்ன்னு யாராவது வேலை செய்வாங்களா? இல்ல கண்டஸ்டன்ட்டே அடிச்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்ல போறாங்களா? அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.